Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு இந்த 2024 இந்த வருஷம் நடந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் 2024 ஒரு அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான் நாம இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இங்கிலீஷ் மீடியமுக்கும் இருக்குது, தமிழ் மீடியமுக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் மீடியமுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல ஆகஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகவே செய்யுது. ஸோ இப்போ நமக்கு இந்த கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணுறது மூலமாக நமக்கு அடுத்து இன்னும் நடத்த முடியாத டிஸ்ட்ரிக்ட் உண்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 12th ஃபிசிக்ஸில் நீங்கள் சென்டம் போடணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டில் சென்டம் மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது எதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டில் இந்த 12th பிசிக்ஸில் உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். 100 அவுட் ஆஃப் 100 நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். கொஷின் ஆன்சரில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு மட்டும் சொல்லியிருப்பேன். ப்ராப்ளம்ஸ் எதுவும் அதில் நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணிடக்கூடாது. சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1, 1.4, 1.11, 1.13, 1.20, 1.21 அண்ட் 1.24. செகண்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.8, 2.9, 2.10, 2.11, 2.13, 2.14, 2.16, 2.17, 2.18, 2.19, 2.22, 2.23, 2.24, 2.25 and 2.26. சரியா? இது செகண்ட் சாப்டர்ல. தேர்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 3.1, 3.2, 3.3, 3.5, 3.8, 3.9, 3.10, 3.14, 3.15, 3.16, 3.19, 3.23, 3.25, 3.26. இந்த 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. இது இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் இந்த 3 சாப்டர்ல இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு இந்த கொஷின் பேப்பரை சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பரில் நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்திருக்குதான்னு பார்ப்போமா? ஏன்னா நம்ம இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாலே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டுட்டோம். ஸோ அப்போ இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்ம சொன்னது வந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க. நான் போய் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். 2 மார்க்கில் இந்த கொஷின் நம்பர் 12 பாருங்கள். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். நான் அந்த சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினில் இருக்குது. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 13 ஸ்டேட் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் நான் சொன்ன கொஸ்டின்ல இருக்குது. அப்புறம் இந்த கொஸ்டின் நம்பர் 14 ஃபைண்ட் த டோட்டல் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த கிவன் சர்க்கியூட். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.19 இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் இருக்குது. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 15 ஸ்டேட் ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா, இதுவும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருக்குது. அப்புறம் இந்த கொஸ்டின் நம்பர் 16 ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலும் நம்ம சொன்ன கொஸ்டின்ல இருக்குது. சரியா? இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 யூனிட் வச்சுருந்தாங்க. சிலபஸில் 4 யூனிட் வச்சுருக்காங்க. அதனால நமக்கு அவங்க 4 யூனிட்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம சொன்ன கொஷின் தான். இந்த 17, 18, 19, 20, 21 இந்த 5 கொஷினுமே நம்ம சொன்ன கொஷின் தான். இந்த 22 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு 4 சாப்டர்ஸ் யூனிட் சிலபஸில் இருக்கிறதுனால 4th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. 4.20 உங்களுக்கு 3 யூனிட் தான் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால உங்களுக்கு அதுலேருந்து தான் நமக்கு கேட்பாங்க. சரியா? அதே போல் 5 மார்க் கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த கொஸ்டின் நம்பர் 23ல ஏயும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான், பியும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 24ல ஏ நம்ம சொன்ன கொஸ்டின். ஸோ புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸை தரவாக படிச்சுட்டு இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதே டிஸ்ட்ரிக்டில் நடந்த தமிழ் மீடியம் உடைய கொஸ்டின் பேப்பர் இது. சரியா?
ஸோ இந்த 2 கொஷின் பேப்பரையும் பிடிஎஃபாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்னுடைய அந்த லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை போய் நல்லா தரவாக படிச்சிருங்க. தேங்க்யூ.